எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே மாதம் நம்ம அறிவுக்கரசி வந்து அகெயின் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கா. ஸோ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இருக்கிற வில்லங்கள்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நம்ம அறிவுக்கரசி மறுபடியும் போனவ திரும்ப வந்தா அப்படிங்கிற கதை தான் இவளுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ எதுக்காக இவ வந்திருக்கு அப்படின்னா ராவணனோட ஒட்டுமொத்த திட்டம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டா இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கா அந்த அறிவுக்கரசி. ஸோ அதனால இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ளே நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அறிவுக்கரசி வந்தது அங்கே இருக்கிற யாருக்குமே சுத்தமாக வந்து பிடிக்கல. ஸோ திடீர்னு ஒரு கார் வந்து இறங்குதே, அதில் வந்து ஒரு வேளை அந்த தூரிகா தான் வந்து மனசு மாதிரி ஒரு வேளை ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரொம்பவே ஆர்வமாக பார்த்த நேரத்தில் தான் நம்ம அறிவுக்கரசி பயங்கரமாக வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. கதிராக இருக்கட்டும், குணசேகரன், அதுக்கப்புறம் ஞானம், நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி எல்லாருக்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா அவள் வந்தது ஏற்கனவே யாருக்குமே இங்கே பிடிக்கல. ஸோ அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு பிளானோட தான் அவன் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற விஷயமுமே நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இப்போ அவளையிட்டு அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து தனியாக இருக்கிற நம்ம ஜனனியை எப்படியாவது கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராவணன் வந்து ஒரு 2 பேரை அனுப்பிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கு போய் உடனே அவளை நீங்கள் கடத்தி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜனனியை கடத்தினா மட்டும்தான் சக்தியால் வெளியில் வர முடியும். சக்தி வெளியே வந்தால் மட்டும்தான் விகே வந்து இருக்கிற இடம் தெரியும். அப்போ தான் விகேவை கொல்ல முடியும். இதுதான் நம்ம ராவணனோட பிளான். இது வரைக்கும் சக்தியை தேடி அந்த லக்ஷ்மண் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க எல்லாருமே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியலை. ஸ்டில் இன்னும் வரைக்கும் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த லக்ஷ்மண். இதனால ராவணனுக்கு இதுக்கு மேலே கோபம் வந்து அடக்க முடியலை. இதே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் இப்படியே சொல்லி சமாளிக்க போகிறீங்க? எனக்கு அந்த விகே வந்து உயிரோட இருக்கவே கூடாது. அந்த விகேவை கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு பிளான் எல்லாமே வந்து அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு தான் ஜனனி தனியாக இருக்கிற டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க. அவசரத்தில் நம்ம ஜனனி வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மதிவதனிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவவும் ஃபோன் வந்து எடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஏன்னா மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரவுடி பசங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கதவு இந்த மாதிரி வந்து பூட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஜனனியை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ரூமில் வந்து நம்ம ஜனனியை உட்காந்துக்கிட்டு ரொம்பவே பயம் பதற்றத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது, எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஏன்னா ஜனனி வந்து நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க இல்லையா? ஸோ ஏதாவது பண்ண போய் ஒன்று கிடக்கா ஒன்று தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம மதிவதனிக்கு இங்கே மீட்டிங் எல்லாமே முடியுது. மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே வந்து மொபைலை வாங்கி அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஜனனிக்கிட்டேருந்து நிறைய டைம் வந்து கால் வந்திருக்கு. அந்த அட்டன் பண்ணியும் வந்து பேசியிருக்காங்க. இதை பார்த்த மதிவதனி உடனே வந்து என்ன ஜனனிக்கிட்டேருந்து கால் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், கால் பண்ணாங்க, நீங்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? ஒரு முக்கியமான கால் வருது, அவங்க எமர்ஜென்சியாக பேசணும்னு சொன்னால் என்கிட்ட உடனே வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ட் இதெல்லாமே என்னோட பர்சனல், இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிவதனி ரொம்பவே கோவப்படுறாங்க. சாரி மேடம், நான் தெரியாமல் தான் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து இக்னோர் பண்ணேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிடுறாரு. போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிவதனி சொல்லிவிட்டு உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக ஜனனிக்கு வந்து கால் வரும்போது யாரா அது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மதிவதனி எடுத்துகிட்டு உடனே வந்து நம்ம ஜனனி ரொம்ப பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம், இந்த மாதிரி வந்து நான் இப்போ ஒரு ஆபத்தில் வந்து இருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஜனனி என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பதட்டமாக பேசுகிறீங்க, என்ன விஷயம், பொறுமையாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த மாதிரி வீட்டில் வந்து யாருமே கிடையாது, வீட்டில் எல்லாருமே வந்து கதிர் ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன். இப்போ 2 பேர் வந்து வீட்டு கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த ராவணனோட பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. சக்தி வேற இந்த நேரத்தில் இங்கே இல்லை, நான் கால் பண்ணால் கூட சக்திக்கே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுனால, ஜனனி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, அங்கேயே இருங்க, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான், நான் உடனே வந்து போலீஸோடு நான் அங்கே வர்றேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கதவை மட்டும் எக்காரணத்தை கொண்டு திறந்துடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதிவதனி சொன்னோடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனியும் வந்து ஃபோனை வந்து வச்சுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ரவுடி பசங்க கதவை வந்து விடாமல் தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எவ்வளோ தட்டினாலும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம கதவை தட்டினா அது சரிப்பட்டு வராதுடா, முதல்ல கதவை வந்து உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு பெருசா ஒரு கத்தி வந்து இருக்கும். அத வச்சுட்டு கதவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேகமா தட்டி தட்டி வந்து தொறக்குறாங்க. ஸோ ஒரு வழியா கதவும் வந்து தொறந்துருது. உள்ள போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனிய வந்து தேடுறாங்க. எங்கடா இருக்கா? அந்த ரூம்ல, இந்த ரூம்லன்னு தேடுறாங்க. ஜனனி வந்து மேல மாடியில வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ கரெக்ட்டா கீழ வந்து இறங்கி வராங்க நம்ம ஜனனி. அந்த இடத்துல அந்த 2 ரவுடி பசங்க நின்னுட்டு, "உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? நாங்க அவ்ளோ தூரம் கதவ தட்டிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா உள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஜனனி சொல்றாங்க, "உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, என்னது நாங்க ஒழுங்கு மரியாதையா வெளியில போணுமா? உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போகறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நீயா வந்துட்டா நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா உன்னை அடிச்சு தான் இழுத்துட்டு போ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க சொல்றாங்க. ஸோ ஜனனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓரளவுக்கு அவங்க வந்து கரெக்ட்டா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜனனிய புடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இழுத்துட்டு போம்போது கரெக்ட்டா நம்ம மதிவதனி அந்த இடத்துல போலீஸோட வந்துடுறாங்க. ஸோ போலீஸ பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க எல்லாம் பயந்துடுறாங்க. மதிவதனி உடனே வந்து அவங்க 2 பேரும் தான் வந்து அக்யூஸ்ட். அவங்க 2 பேரையும் போய் புடிங்க அப்படின்னு சொன்னோனே, போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடி 2 பசங்களையும் புடிச்சுறாங்க. புடிச்சுட்டு, இவன் வந்து அந்த ராவணன் அனுப்புல ஆளுகளா தான் இருக்கும். இவங்கள அடிச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி அடின்னு அங்கேயே வந்து அடிக்கிறாங்க. ஸோ ஜனனி கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு எதுவும் ஆகலையே ஜனனி, நீங்க இப்போ சேஃப் தானே?" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம், எனக்கு சேஃப். எனக்கு ஒண்ணும் ஆகல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. "சரியான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க." அப்படிங்கிற மாரி ஜனனி வந்து சொல்றாங்க. "இட்ஸ் ஓகே ஜனனி." அப்படின்னு சொல்லிட்டு, "ஸோ இவங்கள வந்து விடாதீங்க சார். யார் அனுப்புனா அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கும்போது, அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, "சார் நாங்க உண்மைய சொல்லிர்றோம் சார். இது எல்லாமே வந்து ராவணன் சார் சொல்லி தான் நாங்க பண்ணோம். இவங்கள வந்து கடத்த சொன்னாங்க. அதுக்காக தான் சார் நாங்க வந்து இங்க வந்தோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உண்மைய வந்து உளறிறாங்க. ஸோ இத கேட்ட ஜனனி மதிவதனி 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்போ இந்த ராவணன் வந்து இன்னும் இந்த வேலைய வந்து விடல போல இருக்கு. அவன் இன்னும் வரைக்கும் இந்த சைக்கோவா தான் அப்படியே தான் இருக்கான் போல இருக்கு. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்போ அந்த ஆள் எங்க இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஜனனி? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் மேம். நான் சொன்னேன்ல கதிருக்கு வந்து இந்த மாரி திறப்பு விழா ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ வாங்க நம்ம உடனே வந்து போலீஸோட போவோம். அந்த ராவணன அங்கேயே வச்சு கையும் களவுமா நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜனனி கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, "இல்ல மேம் வேண்டாம். இப்போதைக்கு நம்ம அங்க போனா அது சரிப்பட்டு வராது. இந்த விஷயத்த இப்போதைக்கு இப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இல்லன்னா அந்த ஃபங்ஷன் மட்டும் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ஜனனி என்ன ஆச்சு?" "அதான் இந்த ரவுடி பசங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே. ராவணன் தான் அதுக்கு காரணம். அவன் தான் உங்கள கடத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாரம் கையிலே இருக்கும்போது அத நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே நம்ம போயிட்டு அவன அரெஸ்ட் பண்ணா மட்டும் தான் சரிப்பட்டு வரும்." அப்படின்னு சொல்லும்போது, ஜனனிக்கு வந்து டவுட் வருது. ஏன்னா, ஏற்கனவே வந்து கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வீட்ல நடக்கும்போது, அது எல்லாமே கெடுக்கிறது ஜனனி தான் அப்படின்னு சொல்லி நெனச்சு வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில போயிட்டு நம்ம போலீஸ் கூட போயிட்டு ராவணன வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் மேபி நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஃபங்ஷன்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யார சொல்லுவாங்க? ஜனனிய தான் சொல்லுவாங்க. இவ தான் திட்டம் போட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ராமா பண்ணி அந்த மதிவதனி கூட சேர்ந்து ராவணன் சார அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா அப்படின்னு ஒரு பேர் வரும். அந்த பேர் வந்துரக்கூடாதே அப்படின்னு யோசிச்சு, "இல்ல மேடம், நான் யோசிச்சு தான் வந்து சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம போலாம். இல்ல அந்த ஃபங்ஷன் வந்து நல்லபடியா முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ராவணன அரெஸ்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்னு நம்ம ஜனனி சொல்றாங்க. ஆனா மதிவதனி எவ்வளோ சொன்னாலுமே அத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்ததா என்ன நடக்க போகுது? உண்மையிலேயே வந்து மதிவதனி ராவணன போயிட்டு அரெஸ்ட் பண்ண போறாளா? அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஃபங்ஷன்ல ஏதாவது பாதிப்பு வரப்போகுதா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.